أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد لله حق جهاده وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن خير من استأجرت القوي الأمين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أعطوا الأجير أجره قبل أن يجف عرقه، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. وصدق نبينا صلى الله عليه وسلم. இந்த பாரிய பிரபஞ்சத்தினை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களாகிய எங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான்புகள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் மாதுவிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஒரு ஜாஹிலிய சமுதாயத்தை உலகம் போற்றக்கூடிய உத்தம சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபியுங்கள், தபவு தாபியுங்கள், இன்று வரை இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டு ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு இருவேறு கடமைகளை கடமையாக்கி இருக்கிறான். அதில் ஒன்றுதான் ஹுகூகுல்லா, அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். மற்றொன்றுதான் ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகச் சரியாக நிறைவேற்றி அதில் பேணுதலாக இருந்து பற்றுறுதியோடு இருந்து மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மோசடி செய்வானாக இருந்தால், அதிலே தவறுவிடுவானாக இருந்தால் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். அவன் அல்லாஹ்வுக்கு செய்த கடமைகள் கூட பிரயோசனமற்று போகின்ற நிலைமைகளே உருவாகும் என்கின்ற விடயத்தினை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச தொழிலாளர் தினம், மே தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய தினம் அரச விடுமுறை தினமாக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ரீதியில் மாத்திரமன்றி ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளிலும் இன்றைய தினம் தொழிலாளர்களை கௌரவிக்கின்ற ஒரு தினமாக, தொழிலாளர் உரிமைகளை பற்றி பேசுகின்ற ஒரு தினமாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாம் தொழிலாளர்களினுடைய மகத்துவத்தை எப்படி பேசியிருக்கிறது, தொழிலாளர் உரிமைகளை எப்படி வரையறுத்திருக்கிறது என்பதை கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எமது ஊரை பொறுத்தவரையிலே நிறைய வியாபாரிகள், முதலாளிகள், கடை உரிமையாளர்கள், தொழில் வழங்குனர்கள், தொழில் அதிபர்கள் என்று அதிகமானவர்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக எங்களுடைய இந்த பிரதேசம் காணப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மிக கவனமாக இந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளை பேண வேண்டிய, அவர்களுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே,
ஒரு மனிதனின் உழைப்பு என்பது அவனது வாழ்வாதாரம் மாத்திரமல்ல, அவனது கண்ணியம் பேணப்பட வேண்டும். தொழில் என்பது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒரு இபாதத்தாக பார்க்கப்படுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தொழிலாளர் தினம், இந்த மே தினம் எப்போது தோற்றம் பெற்றது என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது, ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 1ஆம் திகதியை சர்வதேச தொழிலாளர் தினமாக, இன்டர்நேஷனல் லேபர் டே அல்லது மே டே என்று இதனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே சிகாகோ நகரத்திலே ஒரு பெரிய போராட்டம் நடக்கின்றது. அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்து கொண்டிருந்த நிறைய தொழிலாளர்கள் வீதிக்கு இறங்கி தங்களுடைய முதலாளிமார்களுக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பிக்கின்றார்கள். 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம், இதுதான் எங்கள் கோஷம் என்று அந்த போராட்டம் வெடிக்கின்றது. ஏனென்றால் நேர வரையறைகள் இல்லாமல் தொழிலாளர்களை கசக்கி பிழிந்து கைத்தொழில் புரட்சியின் விளைவாக தொழிலாளர் உரிமைகள் நசுக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலத்தில் தான் அமெரிக்காவிலே இத்தகைய ஒரு புரட்சி வெடிக்கின்றது. ஹே மார்க்கெட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சந்தையிலே தொடங்கிய இந்த போராட்டம், பல தொழிலாளர்கள் அந்த போராட்டத்திலே கொலை செய்யப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள். தொழிலாளர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட போதுதான் அந்த தொழிலாளர் சமுதாயம் இத்தகைய தொழிலாளர் உரிமைகள் எங்களுக்கு வேண்டுமென்று நடத்திய போராட்டத்தின் விளைவாகத்தான் முதலாளித்துவத்துக்கு எதிராக 19ஆம் நூற்றாண்டிலே போராடி பெற்ற ஒரு தினம்தான் இந்த தொழிலாளர் தினம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாம் தொழிலாளர்கள் எந்த போராட்டமும் நடத்தாமல் அடிமை முறை உலகத்தில் நடைமுறையில் இருந்த ஒரு காலத்திலேயே தொழிலாளர்கள் என்றால் எப்படி பார்க்கப்பட வேண்டும், அவர்களின் உரிமைகள் என்ன, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்கள் என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் 1400 வருடங்களுக்கு முன்னால் மிக தெளிவாக பேசியிருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நூற்றாண்டில் தான் தொழிலாளர்களுக்கு உரிமை இருக்கிறது என்ற சிந்தனை இந்த மேற்கத்திய உலகம் புரிந்து கொண்டது. ஆனால் 1500 வருடங்களுக்கு முன்னால் இந்த தொழிலாளர்களின் உரிமைகளை பற்றி பிரகடனம் செய்த ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை தான் நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உழைப்புக்கு மகிமையை வழங்கிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் உண்ணுகின்ற உணவுகளில் ஆகச் சிறந்த உணவு எது தெரியுமா? அவன் தனது கரங்களினால் சம்பாதித்து சாப்பிடுகின்ற உணவு, உழைத்து சாப்பிடுகின்ற உணவுதான் ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற உணவுகளிலே மிகச் சிறந்தது என்று சொல்லிவிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்புகளை வளைத்து நெளித்து எப்படி ஒரு கைத்தொழிலை மேற்கொண்டார்கள், அவர்கள் தான் மிகச்சிறந்த ஒரு தொழிலை இந்த உலகத்திலே செய்தார்கள் என்று அவர்களை அந்த இடத்திலே புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பின் மகிமை இந்த உலகத்துக்கு உணர்த்தினார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு அன்சாரி தோழர் யாசகம் கேட்டு வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் யாசகம் தர வேண்டுமே என்று கேட்டபோது அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் யாசகம் கேட்க வேண்டாம், உங்களிடம் என்ன இருக்கிறது அதனை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர் ஒரு மரக்கிண்ணத்தையும் ஒரு விரிப்பையும் மாத்திரம் எடுத்து கொண்டு வந்து, இதுதான் என்னுடைய சொத்துக்கள் என்று சொல்கிறார்கள். உடனே அதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலே தொழுகைக்கு பின்னால் இதனை யார் வாங்கிக் கொள்கின்றார் என்று கேட்கின்றார்கள். அதனை விலை கொடுத்து சஹாபாக்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். அந்த பணத்தை அவரிடம் கொடுத்து 2 திர்ஹம்கள் கிடைக்கிறது. ஒரு திர்ஹமுக்கு உங்களுடைய குடும்பத்துக்குரிய உணவை வாங்கி கொடுத்து விடுங்கள், ஒரு திர்ஹமுக்கு ஒரு நல்ல கோடாரியை வாங்கி கொள்ளுங்கள், நீங்கள் விறகு வெட்டி கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த மனிதர் காடுகளுக்கு சென்று விறகுகளை வெட்டி கொண்டு வருகிறார், அதனை விற்பனை செய்கிறார். இப்போது 10 திர்ஹம்கள் அவருடைய கையிலே லாபமாக இருக்கிறது. இதனை பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகோதரரே, நாளை மறுமையிலே நீங்கள் உழைக்காமல் அடுத்த மனிதர்களிடம் யாசகம் கேட்டு வாழ்ந்திருந்தால் அந்த யாசகம் கேட்ட அடையாளத்தோடு தான் நீங்கள் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவீர்கள். யாசகம் கேட்பது நல்லதல்ல, உழைத்து வாழ்வது தான் சிறந்தது. எனவே உங்களை நான் அப்படி பார்க்க விரும்பவில்லை, ஒரு உழைப்பாளியாக பார்க்க விரும்புகிறேன் என்று அவரை ஒரு உழைப்பாளியாக மாற்றிவிட்ட சம்பவம் அபூதாவுதிலே பதிவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உழைப்பாளிகளை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பள்ளிவாயிலுக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு சகோதரரை அடிக்கடி காண்கிறார்கள். அவரை பார்த்து கேட்கிறார்கள், தொடர்ந்தும் பள்ளியிலேயே உங்களை காண்கிறேனே, உங்களுடைய வருமானத்துக்கு என்ன செய்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்தை எப்படி வாழ வைக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த மனிதர் சொல்கிறார், எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் சிறந்த உழைப்பாளி, அவர் கடமையான தொழுகைக்கு மட்டும்தான் பள்ளிக்கு வருவார், மற்ற நேரங்களில் எல்லாம் உழைக்க சென்று விடுவார், எனக்கும் சேர்த்து அவர் உழைக்கிறார் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முழுமையாக பள்ளியிலிருந்து தொழில் செய்யாமல் இருக்கிற உங்களை விட கடமையான வணக்கங்களை செய்து கொண்டு உழைப்பிலே ஈடுபடுகின்ற உங்களுடைய சகோதரர் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக இருக்கிறார், உழைப்பினுடைய மகிமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரருக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது என்று சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். இதே மாதிரி ஒரு சம்பவம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலும் நடக்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். ஒரு மனிதர் தொடர்ந்தும் பள்ளிவாயிலே அமர்ந்த அமல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவரிடத்திலும் கேட்கிறார்கள், யார் உனக்கு உணவளிப்பது? அவரும் இதே போன்ற என்னுடைய சகோதரர் ஒருவருடைய சம்பாத்தியத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது, உங்களை விட உங்களுடைய சகோதரன் சிறந்த வணக்கசாலி என்று சொன்னார். இங்கு அவருடைய உழைப்பை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சிறந்த இபாதத் என்று அந்த இடத்திலே சொன்னிய வரலாறுகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே இந்த செய்தி பதிவாயிருக்கிறது, உங்களில் ஒருவர் தனது முதுகிலே விறகுகளை சுமந்து கொண்டு வந்து அதனை விற்று வாழ்வது மக்களிடம் சென்று கையேந்துவதை விட சிறந்ததாக இருக்கிறது என்று புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாயிலிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு இளைஞர் வலிமையான உடல் தோற்றம் கொண்டவர் சஹாபாக்களை கடந்து செல்கின்றார். அப்போது அங்கிருந்த சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இந்த மனிதர் அறப்போராட்டங்களுக்கு வரக்கூடாதா, எங்களோடு ஜிஹாதிலே இணைந்து கொள்ளக்கூடாதா, எவ்வளவோ ஆரோக்கியமான ஒரு இளைஞர், எவ்வளவு வாட்டசாட்டமான பழமிக்க ஒரு மனிதராக இவர் இருக்கிறார் என்று சில சஹாபாக்கள் பேசிக்கொள்கிறார். இதனை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி நீங்கள் சொல்ல வேண்டாம், அவர் உழைப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். மீண்டும் சொல்கிறார்கள், யார் தனது குழந்தைகளுக்காக வாழ்வாதாரத்தை தேடிச் செல்கிறானோ அவன் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறான், வஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். மாத்திரமல்ல, யார் தனது முதிய பெற்றோருக்காக வாழ்வாதாரத்தை தேடிச் செல்கின்றாரோ ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறான். எனவே அவர்களை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் இருப்பதாகவே கருதி கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தபரானிலே இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்து வாழ்வதை அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதற்கு சமனானதாக சொல்லிக்காட்டியிருப்பதை, குடும்பத்துக்காக, வயதான பெற்றோர்களுக்காக, நோயாளிகளுக்காக உழைக்கின்ற உழைப்பாளிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த கண்ணியத்தை நீங்கள் இந்த ஹதீஸ்களிலே பார்க்கலாம். மாத்திரமல்ல, தபரானிலே பதிவான இன்னும் ஒரு ஹதீஸ் இப்படி சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஹலாலான வாழ்வாதாரத்தை தேடி உழைத்து களைப்படைந்த நிலையிலே இரவிலே தூங்கச் செல்கிறாரோ, பகலெல்லாம் உழைத்து களைக்கின்ற ஒரு தொழிலாளி இரவிலே டயரோடு தூங்கச் செல்வார், அந்த தூக்கத்தின் போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இன்றைய தொழிலாளர் தினத்தில் இதைவிட வேறு என்ன செய்தியை நாம் சொல்ல வேண்டும்? ஒவ்வொரு தொழிலாளிக்கும் இஸ்லாம் சொல்லுகின்ற செய்தி, ஹலாலாக உழைக்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் பகலிலே உழைக்கின்றார்களோ இரவிலே அவர்கள் தூங்கச் செல்லுகின்ற போது அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்துக் கொள்கிறான் என்ற செய்தியை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. விவசாயிகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த உலகத்திலே மரக்கன்றுகளை நட்டு அதிலே ஒரு மனிதனோ, ஒரு விலங்கோ, ஒரு பறவையோ கூட அதிலே பயன் பெற்றாலும் கூட அவருடைய உழைப்புக்காக அல்லாஹ் தஆலா தர்மம் செய்த நன்மையை அவருக்கு வழங்குகிறான், அவருடைய அந்தஸ்துக்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கைத்தொழில் செய்வதாக இருக்கட்டும், விவசாயம் செய்வதாக இருக்கட்டும், சேவை தொழில்களில் ஈடுபடுவதாக இருக்கட்டும், எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அந்த தொழிலாளி இஸ்லாத்தின் பார்வையில் கண்ணியமானவர் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. இது முதலாவது அடிப்படை. இரண்டாவது, குர்ஆனினுடைய கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது குர்ஆன் தொழிலாளர்களை கண்ணியப்படுத்துகிறது, அதே நேரம் தொழிலாளர்களும் தகுதியோடு அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசுகின்ற போது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பெண் மக்களும் போய் பரிந்துரை செய்கிறார்கள், நீங்கள் இவரை வேலைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும், எங்களுக்கு தண்ணீர் இறைப்பதற்கு உதவி செய்த இந்த மனிதர் என்று சொல்லிவிட்டு அவரை பற்றி சொல்லுகின்ற போது சொல்கின்றார்கள், அவர் அல் கவி அல் அமீன். நான் மேலே ஓதி காட்டிய அந்த வசனம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 பண்புகளை சுட்டி காட்டினார். அவர் அல் கவி அல் அமீன்,
எனவே ஒவ்வொரு தொழிலாளியும் இந்த இரண்டு பண்புகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார். முதலாவது ஒரு தொழிலாளிக்கு இருக்க வேண்டிய விடயம்தான் பலம், கவி. அவர் பலசாலியாக இருக்க வேண்டும். பலசாலி என்பது வெறும் உடலால் மாத்திரமல்ல, அறிவாலும் பலசாலியாக இருக்க வேண்டும். ஒரு தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்கின்ற தொழில்நுட்பத்தை அவர் அறிந்திருக்க வேண்டும். டெக்னாலஜியை அவர் தெரிந்திருக்க வேண்டும். அந்த தொழிலை இலகுவாக செய்வதற்கான தொழில் தேர்ச்சியை அவர் அடைந்து கொள்ள வேண்டும். அதுதான் அல் கவி என்று குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார். இரண்டாவது அல் அமீன், அவர் தன்னுடைய எஜமானருக்கு, தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசியமாக இருக்க வேண்டும், நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும், ஏமாற்றுபவராக இருக்கக்கூடாது. இந்த இரண்டு பண்புகளும் தொழிலாளர்களிடத்தில் இருக்க வேண்டும் என குர்ஆன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்லி எங்களுக்கு பாடம் எடுக்கிறது. அழகான இரண்டு பண்புகள். இந்த ரெண்டு பண்பும் ஒரு தொழிலாளரிடத்தில் இருந்தால் அவர் மிகச்சிறந்த தொழிலாளியாக இருப்பார். மிக குறைந்த காலத்தில் அவர் பதவி உயர்வுகளை பெற்றுக்கொள்வார். ஒன்று கவி, தொழில் திறமை, தொழில் தேர்ச்சி, தொழில்நுட்ப அறிவு அவரிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது அல் அமீன், அவர் நம்பிக்கைக்குரிய, நேர்மைக்குரிய, உண்மைக்குரிய, வாய்மைக்குரிய ஒரு தொழிலாளியாக இருக்க வேண்டும் என்பது இங்கு சொல்லப்படுகின்ற முக்கியமான இரண்டு பண்புகளாக இஸ்லாம் சொல்லுகின்ற விடயமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய செயல்களுக்கு கூலி கொடுக்கின்ற போது சொல்லுகின்ற ஒரு விடயம்தான், நாங்கள் அவர்களுடைய செயல்களுக்கு உரிய கூலிகளை கொடுப்போம். வஹும் லா யுதுலமூன், அவர்கள் ஒரு சொட்டும் அநீதம் இழைக்கப்பட மாட்டார்கள் என்று பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன் இதை சொல்கிறான் என்றால், அதிலே ஒரு படிப்பினை இருக்கிறது. மனிதர்களாகிய நாங்களும் தொழிலாளர்களுக்கு கூலி வழங்குகின்ற போது, தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குகின்ற போது ஒரு சொட்டும் அநீதம் இழைத்து விடக்கூடாது. அவருடைய உழைப்பை சுரண்டி விடக்கூடாது. அவருடைய வியர்வையை நாங்கள் குடித்து விடக்கூடாது. அவருடைய இரத்தத்தை நாங்கள் உறிஞ்சி விடக்கூடாது. அவருடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்கு இதனை முன்மாதிரியாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் ஒரு விடயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதற்கு சுமக்க முடியாத சுமைகளை அல்லாஹ் சுமத்துவதில்லை. அதே போன்றுதான் மனிதர்களாகிய நாங்களும் இருக்க வேண்டும். தொழில் வழங்குனர்கள், முதலாளிகள், தொழிலாளிகளுடைய விடயத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். நம்முடைய தொழிலாளியினுடைய கெப்பாசிட்டி என்ன, அவருடைய கொள்திறன் என்ன, அவருடைய ஆற்றல் என்ன, அவரால் இயலாத ஒரு பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைத்து அவரை சங்கடப்படுத்தி விடக்கூடாது. இன்று நாங்கள் பார்க்கிறோம், சில முதியவர்களை பணிக்கு அமர்த்தி இருக்கிற சில முதலாளிமார் அவரால் முடியாத பல வேலை சுமைகளை அவர்களுக்கு சுமத்தி அவர்களை சங்கடப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுக்கு சலுகைகளை கொடுக்க வேண்டும். இந்த விடயங்களை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்தி கப்பால் அல்லாஹ் சோதனைக்குட்படுத்துவதில்லை. அதைத்தான் நாங்களும் செய்ய வேண்டும். அவருடைய தகுதிக்குரிய, ஆற்றல்களுக்குரிய உரிமைகளைத்தான் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளும். மூன்றாவது விடயம், ஹதீஸ்களிலே தொழிலாளர் உரிமையை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது மிக தெளிவான தொழிலாளர் உரிமைகளை இஸ்லாம் பேசியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 1919ஆம் ஆண்டுகளில் தான் ILO உருவாக்கப்பட்டது. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் என்கின்ற இந்த அமைப்பு 1919களில் தான் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் தொழிலாளர்களுக்கு இன்னென்ன விடயங்கள் உரிமைகளாக வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டக்கோவைகள் எழுதப்பட்டன. பிறகு ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டதற்கு பிறகு ILO ஐக்கிய நாடுகள் சபையோடு இணைந்து தான் தொழிலாளர் சட்ட வரையறைகள் உருவாக்கப்பட்டது. இதுதான் உலக வரலாறு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த 5ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலேயே மிகச்சிறப்பான தொழிலாளர் உரிமைகளை அழகாக வரையறுத்திருக்கின்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸை பாருங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக பிரபலமான ஹதீஸ். இன்றைய நாளினுடைய செய்தி அதுதான். ஆத்துல் அஜீர அஜரஹு கபல அன் யஜிஃப அரகுஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொன்னார். எந்த ஒரு கூலியாளுக்கும், எந்த ஒரு தொழிலாளிக்கும் அவருடைய கூலி நியாயமான முறையிலே அவருடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னார். எவ்வளவு அருமையான ஒரு தொழிலாளர் உரிமை! வியர்வை காய்வதற்கு முன்னால் அவனுடைய உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவனுடைய கூலி கொடுக்கப்பட வேண்டும். இன்று நாங்கள் நடைமுறையிலே பார்க்கிறோம், தொழிலாளிகள் சம்பளம் வழங்கப்படாமல் ஏமாற்றப்படுகின்ற நிலைமைகளை பார்க்கிறோம். பேசிய சம்பளத்தை கொடுக்காமல் ஏமாற்றப்படுவதை பார்க்கின்றோம். இன்று தருகிறேன், நாளை தருகிறேன் என்று அவர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுவதை பார்க்கிறோம். அவருக்கு பேசப்பட்ட வேலைகளை விட அதிகமான வேலைகள் கொடுக்கப்பட்டு அவருடைய உழைப்பு சுரண்டப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு உழைக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு சொந்தமானதல்ல, அது நரகத்துக்கு சொந்தமானது.
ஒரு உழைப்பாளி சுரண்டப்படுவானாக இருந்தால், அவனுடைய வியர்வையும் இரத்தமும் சுரண்டப்படுமாக இருந்தால், அந்த முதலாளிமார் நரகத்தின் நெருப்பை தான் சம்பாதித்துக் கொள்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக காட்டமாக இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே 3 நபர்களுக்கு எதிராக நான் வழக்கு தொடுப்பேன். எவ்வளவு பாரதூரம்! நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே 3 மனிதர்களுக்கு எதிராக நான் வழக்கு தொடுப்பேன், நான் வாதாடுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒருவர் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தொழிலாளியை வேலைக்கு அமர்த்தி அவனிடம் முழுமையாக வேலையை வாங்கி கொண்டு அவனுக்கு உரிய கூலியை கொடுக்காத முதலாளிக்கு எதிராக நாளை மறுமையிலே நான் அல்லாஹ்விடத்திலே வழக்கு தொடர்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கு தொடர்ந்து அல்லாஹ் தீர்ப்பளித்தால் அந்த முதலாளியினுடைய நிலைமை என்ன என்பதை சிந்தித்துப்பார். ஒவ்வொரு முதலாளியும் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விடயம். வழக்கு தொடர்பவர் சையதுல் அம்பியா, நபிமார்களின் தலைவர். வழக்கை விசாரிப்பவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா. இந்த வழக்கின் குற்றவாளியாக நிறுத்தப்படுகின்ற முதலாளியினுடைய நிலை என்ன என்பதை சிந்தித்து பார்ப்போம். எனவே அன்புக்குரியவர்களை, தொழிலாளர்களுடைய உரிமைகள் மிகச் சரியாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது எல்லாவற்றையும் விட மிக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு ஹதீஸ், அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. இதைவிட தொழிலாளர் உரிமை யாரும் பேச முடியாது. எந்த ஒரு நிறுவனமும் இப்படி ஒரு தொழிலாளர் உரிமையை பிரகடனம் செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார். சொன்னார்கள், இஹ்வானுக்கும் ஹவலுக்கும், உங்களோட பணியாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, உங்களோட வேலையாட்கள் இருக்கிறார்கள், உங்களோட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் வெறும் வேலையாட்கள் அல்ல, உங்களுடைய சகோதரர்கள் என்று சொன்னார். உங்களுடைய சகோதரர்கள், இஹ்வானுக்கும் என்று சொன்னார். உங்களுடைய சகோதரர்களாக அவர்கள் மதிக்கப்பட வேண்டுமே தவிர முதலாளி தொழிலாளி என்பது அது இடைவெளி வைத்து பழகுகின்ற ஒரு உறவு கிடையாது. சகோதரத்துவ வாஞ்சியோடு நடத்தப்பட வேண்டிய ஒரு உறவு என்பதை தொழிலாளர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்தும் சொன்னார்கள், அதிலே நீங்கள் உண்பதை அவர்களுக்கு உண்ண கொடுங்கள், நீங்கள் உடுத்துவதை அவர்களுக்கு உடுத்த கொடுங்கள், அவர்களுடைய சக்திக்கு மீறிய வேலைகளை அவர்களுக்கு கொடுக்காதீர்கள், அப்படி கொடுத்தால் அவர்களுக்கு அதிலே நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அழகாக தொழிலாளர் உரிமைகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார். தொழிலாளர்களுக்கு அந்த காலத்தில் அடிமை முறை இருந்ததால் அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுத்துத்தான் அவர்களை பணிவிடைக்கு அமர்த்த வேண்டும். கூலிகள் சரியாக கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கஷ்டமாக கொடுத்திருந்தால் அதிலே உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் பணியாட்களுக்கு சொல்லப்படுகின்ற, முதலாளிமார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற நிபந்தனைகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த 3 ஹதீஸ்களும் மிக தெளிவாக ஆணித்தரமாக ஒரு தொழிலாளியின் உரிமைகள் எவ்வாறு மதிக்கப்பட வேண்டும் என்பதை மிக அழகாக பேசியிருப்பதை நாங்கள் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையை நாங்கள் அடுத்து பார்ப்போம். 4வது அம்சம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவிலிருந்து தொழிலாளர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது மெய்சில் இருக்கின்ற அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆரம்பத்தில் ஒரு கூலி தொழிலாளியாகத்தான் இருந்தார்கள். மக்காவாசிகள் கொடுக்கின்ற கராரித் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறு தொகை கூலிக்காக வேண்டி ஆடு மேய்க்கின்ற ஒரு தொழிலாளியாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை தொடங்கி இருக்கிறது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே வியாபார பணியாளராக அவர்கள் பல வருடங்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, எப்போதெல்லாம் முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்து சில பணிகளை செய்தார்களோ அப்போதெல்லாம் கட்டளையிடுகின்ற முதலாளியாக அவர்கள் இருக்காமல் சேர்ந்து பணியாற்றுகின்ற தொழிலாளியாக இருந்திருக்கிறார். மஸ்ஜிது நபவி அமைக்கப்பட்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் பலர் தடுத்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதுகிலே செங்கற்களை சுமந்து வந்து ஒரு கூலி தொழிலாளியை போன்று பணிபுரிந்தார். அகலி யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் நீங்கள் ஓய்வெடுங்கள் நாயகமே என்று சொல்லியும் கூட அவர்களோடு சேர்ந்து வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டு மிக கஷ்டத்துக்கு மத்தியிலே அந்த யுத்தத்திலே அவர்கள் பணிபுரிந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 10 வருடங்கள் பணியாளராக கடமையாற்றினேன். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட
இந்த வேலையை ஏன் செய்தாய் என்றும் அவர் என்னை திட்டியதில்லை, இதனை நீ ஏன் செய்யவில்லை என்றும் அவர் என்னை கடிந்து கொண்டதில்லை. மிக அருமையாக என்னை அவர் வழி நடத்தினார் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்ற செய்தி புகாரியிலே பதிவாயிருக்கிறது. எனது மனது நோகும்படி ஒரு நாள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு நடந்து கொண்டதில்லை என்று பணியாளர்களோடு எப்படி சைக்காலஜியாக ஒரு உளவியல் ரீதியாக எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அருமையாக சொல்லித் தருகின்ற ஒரு சம்பவமாக நாங்கள் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவிலே இருக்கிறார்கள். அபூ தைபா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை தொழிலாளி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரத்தம் குத்தி எடுப்பதற்காக வந்தார். அந்த காலத்திலே ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தது, இந்த இரத்தம் குத்தி எடுக்கின்ற சிகிச்சை முறை இருந்தது, அதனை செய்வதற்காக வந்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அந்த பணியை முடித்தபோது உடனடியாக அவருக்கு கூலியை கொடுங்கள், அவருடைய எஜமானரிடத்திலே பேசி அவருக்குரிய வரியை குறைத்து விடுங்கள் என்று தன்னுடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டு தனக்கு பணிவிடை செய்த ஒருவருக்கு உடனடியாக அந்த கூலி கிடைக்கும். அவர் ஒரு அடிமை, சேவகம் செய்யத்தான் வந்திருக்கிறார், ஆனாலும் அவருக்குரிய கூலி கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தார்கள் என்ற செய்தியை புகாரியிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு நாள் அபு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பணியாளரை கோபத்தில் அடித்து விட்டார். இதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுவிட்டார்கள். உடனே மிகவும் கோபப்பட்டார்கள், முகமெல்லாம் சிவந்து விட்டது. அந்த நேரத்திலே அபு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபு மசூதே, அறிந்து கொள்ளுங்கள், இந்த பணியாளரிடத்திலே உனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை விட உன்னிடத்திலே அல்லாஹ்வுக்கு இருக்கிற அதிகாரம் மிக பெரியது என்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள். எனவே உங்களுடைய பணியாளர்களை கை நீட்டி அடித்து விடாதீர்கள் என்று ஆலோசனை சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பற்றி பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் வீட்டிலே தன்னுடைய சில அடிப்படை பணிகளை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பணியாளரை போல செய்திருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தனது ஆட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கறந்திருக்கிறார்கள், தனது கிழிந்த ஆடைகளை தானே தைத்திருக்கிறார்கள். எனவே எல்லா தொழில்களுக்கும் ஒரு முன்மாதிரி மிக்க தொழிலாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தொழிலாளர்களுடைய சம்பளம் கொடுத்தல், பணிக்கமர்த்துதல் போன்ற உரிமைகளுக்கு அப்பால் அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களிலும் உதவி செய்வது ஒரு முதலாளியின் நல்ல பண்பு என்பதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் சில வரலாறுகளை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணியாளர்களில் ஒருவராக பணியாற்றிய ஒரு பெண் தான் பரீரா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண். இந்த பரீரா என்ற பெண் அடிமையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு ஒரு திருமணம் முடிக்கிறார். முகீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை திருமணம் முடித்திருந்தார். ஆனால் அந்த திருமணத்திலே அவருக்கு விருப்பம் இருக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து முறைப்பாடு செய்த நேரம் தன்னுடைய அடிமைகளுக்காக கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை பேச அவருடைய திருமணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதில் கவனம் எடுத்ததாக புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்ப்போம். எனவே அடிமைகள், தொழிலாளிகள் என்று அவர்களுடைய பொருளாதார விடயத்துக்கு அப்பால் மானசீகமான விடயங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஆதாரமாக இருந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி தருணத்திலும் கூட அவர்கள் சொன்ன முக்கியமான ஒரு விடயம்தான், நீங்கள் தொழுகையை பேணிக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜத்துல் வதாவிலே, அரஃபா பேருரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம்தான், தொழுகையை பேணுங்கள். நீங்கள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகள், பணியாளர்களுடைய விடயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை இறுதி செய்தியாக கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த போதனைகளின் அடிப்படையில் வளர்க்கப்பட்ட சஹாபா சமுதாயமும் கூட, இமாம்களும் கூட தொழிலாளர்களுடைய விடயத்தில் மிக கவனமாக இருந்திருக்கிறார் என்பதை அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய இஹ்யாவிலே சொல்கின்றார்கள், ஹலாலான முறையில் உழைப்பது ஒரு இபாதத். ஒரு முதலாளி தனது தொழிலாளியின் உரிமையை பேணுவது அவனது தொழுகையை விட சில நேரங்களில் மேலானதாக அமையும். கூலியில் மோசடி செய்வது ஒரு பெரும் பாவமாகும் என்று இமாம்கள் கருத்துரைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு மாபெரும் வியாபாரியாக இருந்தார். ஃபிக்ஹ் துறையில் ஒரு பெரிய இமாம், ஆனால் ஒரு பெரிய முதலாளி. அவருடைய கடையிலே வேலை செய்த ஊழியர்கள் தமது குடும்ப உறுப்பினர்கள் போல் அவர்கள் நடத்தி வந்தார்கள். ஒரு முறை ஒரு தொழிலாளிக்கு தெரியாமல் நஷ்டம் இழைத்து விட்டார். அந்த நேரத்திலே அந்த நஷ்டத்தை தன்னுடைய தொழிலாளியின் மீது சுமத்தாமல் தானே அதனை பொறுப்பேற்று கொண்ட ஒரு வரலாற்று சம்பவத்தை நாம் இமாம் அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். தவறுதலாக அவர் செய்த நஷ்டத்துக்கு அவருடைய சம்பளத்திலே பிடிப்பு எடுக்காமல் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட வரலாறுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான சம்பவத்தை சொன்னார்கள். 3 நபர்கள் குகையிலே மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒவ்வொருவரும் குகையிலிருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் செய்த அமல்களை கொண்டு துவா செய்தார். இந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரியும்.
அதிலே ஒரு மனிதர் செய்த துவாவை பாருங்கள். அவர் சொல்கிறார், யா அல்லாஹ், என்னிடத்திலே ஒரு தொழிலாளி பணிபுரிந்தார், ஆனால் அவர் சம்பளத்தை பெறாமலேயே சென்று விட்டார். நான் அவருடைய சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அவர் வரவில்லை. அவரை தேடினேன், கிடைக்கவில்லை. அந்த சம்பளத்துக்கு சில ஆட்டுக்குட்டிகளை வாங்கி போட்டேன். பிறகு அது பல்கி பெருகி ஒரு பண்ணையாகவே மாறிவிட்டது. அவருக்கென்று வாங்கி போட்ட அந்த ஆடுகள் பெருகிவிட்டது. பிற்காலத்திலே ஒரு நாள் அவரை நான் சந்தித்தேன். அவரிடத்திலே போய், நீ என்னிடத்திலே சில நாட்கள் பணிபுரிந்திருந்தாய், அதற்கான சம்பளத்தை நான் கொடுக்க மறந்து விட்டேன், இதோ உன்னுடைய சம்பளத்தை எடுத்துக்கொள்ளன்னு அந்த பண்ணையை அப்படியே கொடுத்தேன். அவர் என்னை பார்த்து கேட்டார், என்னை பரிகசிக்கிறீர்களா? நான் உங்களிடம் வேலை பார்த்த அந்த 2-3 நாளைக்கு இவ்வளவு பெரிய ஆட்டுப்பட்டியை சம்பளமாக கொடுப்பதா என்று அவர் ஆச்சரியத்தோடு கேட்டார். அப்போது யா அல்லாஹ், நான் சொன்னேன், ஆம், இது உனக்கென்று உன்னுடைய சம்பளத்திலே வாங்கி போட்டு ஆட்டுக்குட்டிகள், அதுதான் பெருகி போயிருக்கிறது. எனவே இது அனைத்தும் உனக்கு சொந்தமானது என்று நான் அவருக்கு கொடுத்தேன். யா அல்லாஹ், என்னுடைய தொழிலாளியின் விடயத்தில் நான் சரியாக நடந்திருந்தால் எனக்கு இந்த ஆபத்தை நீக்குவாயாக என்று அவர் துவா செய்தார். அல்லாஹ் அந்த ஆபத்திலிருந்து அவரை விடுவித்தார். எனவே இந்த சம்பவத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஒரு நல்ல முதலாளி தன் தொழிலாளருக்கு செய்கின்ற இப்படியான நல்ல விடயங்கள், நல்ல இப்படியான செயல்கள், சம்பளத்திலே கொஞ்சம் கூட்டி கொடுப்பது அல்லது அவருடைய சம்பளத்தை உரிய முறையில் கொடுப்பது, சம்பளத்துக்கு மேலதிகமாகவும் அவர்களுக்கு சில உபகாரங்களை செய்வது, இப்படி செய்வது நமக்கு வருகின்ற ஆபத்துக்களை நீக்குகின்ற ஒரு காரியமாக அமையும். ஆபத்துக்களில் அதை சொல்லி துஆ செய்கின்ற அளவுக்கு அது ஒரு உயர்ந்த அமலாக அமையும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த சம்பவத்தை சொல்கின்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு நாள் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்களை சந்திப்பதற்காக ஒரு விருந்தாளி வந்திருக்கின்றார்கள். கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். விளக்கினுடைய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டு போகிறது, விளக்கு அணைய போகிறது. அந்த நேரத்திலே அவருடைய பணியாளர் தூங்கி கொண்டு இருக்கிறார். வந்த விருந்தாளி சொல்கிறார், பணியாளரை எழுப்பி விடுங்கள், விளக்கு அணைய போகிறது. அவர் ஏற்றுட்டு அவர் சொன்னார், இல்லை, டயர்டிலே தூங்கி கொண்டிருக்கிறார், தொழிலாளியின் உரிமையை நான் மதிக்கிறேன், அவர் தூங்கட்டும் என்று சொல்கிறார். அப்போது விருந்தாளி எழுந்து, நான் எடுத்து வருகிறேன் எண்ணெயை என்று சொல்கிறார். அப்போது சொல்கிறார், இல்லை, அப்படி நீங்கள் எழுந்தால் விருந்தாளியின் கண்ணியத்தையும் நான் பேணாதவனாக ஆகிவிடுவேன் என்று சொல்லிவிட்டு தானே எழுந்து போய் தன்னுடைய பணியாளர் தூங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அது அவருடைய வேலை நேரம் இல்லை, அவர் உறங்குகின்ற நேரம். எனவே ஓய்வு நேரத்தில் அவரை நான் தொந்தரவு செய்யக்கூடாது என்று எவ்வளவு பண்பாடாக நடந்து கொண்டார் என்பது இன்றைய முதலாளிமாருக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய ஓய்வு நேரங்களில், ஓய்வு நாட்களில் பணிகளுக்கு அமர்த்துவது என்பது ஒரு நல்ல நடைமுறை அல்ல என்பதையும் நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய அடிமை பணியாளர் ஒருவரை அடித்து விட்டார். அடித்த உடனே அவருக்கு ஒரு குர்ஆன் வசனம் ஞாபகம் வருகிறது. உடனே அவர் தன்னுடைய செயலை நினைத்து வருந்துகிறார். அந்த பணியாளரை அழைத்து மன்னிப்பு கோருகின்றார். கோரிவிட்டு சொல்கிறார், நான் செய்த தவறுக்காக உன்னை நான் அடிமையிலிருந்தே விடுதலை செய்து விட்டேன் என்று தான் அந்த பணியாளரனோடு ஒரே ஒரு சம்பவத்திலே பிழையாக நடந்து கொண்டமைக்காக அவனை விடுதலை செய்தது மாத்திரமல்ல, அவருக்கு மேலதிகமாகவும் பணத்தை சதக்காவாக கொடுத்து அனுப்பினார்கள் என்று அந்த வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அடிமையை விடுதலை செய்ததுக்கு நான் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்க்கவில்லை, ஒரு குச்சியை தர்மம் செய்த நன்மையை கூட நான் எதிர்பார்க்கவில்லை, இது நான் செய்த தவறுக்கு பரிகாரமாக நான் இதனை தேடிக்கொண்டேன் என்று உரிமை விடயத்திலே, தொழிலாளர் உரிமை விடயத்திலே மிக கவனமாக நடந்து கொண்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய பணியாளர்களை அழைத்து சம்பளம் கொடுத்தார். வழமையாக வழங்குகின்ற சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் இருந்தது. இதை கண்டு ஆச்சரியமடைந்த அவருடைய பணியாளர்கள் கேட்கிறார்கள், இமாம் அவர்களே, என்ன இன்று வழமைக்கு மாற்றமாக சம்பளத்தை அதிகமாக தந்து விட்டீர்கள், தவறுதலாக வைத்து விட்டீர்களா என்று கேட்கிறார். இல்லை, இன்று எனக்கு அதிக லாபம் கிடைத்து விட்டது, எனவே உங்களுக்கும் அதிகமான கூலியை தந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். இதுதான் இஸ்லாமிய பண்பாடு. ஒரு முதலாளியினுடைய உழைப்புக்கு பின்னால் நிச்சயம் தொழிலாளிமார் இருக்கிறார். கஷ்டத்தில் மாத்திரம் பணியாளர்களை பங்களிக்க செய்துவிட்டு நல்ல வருமானத்தில் நாங்கள் அவர்களை உதறி விடுவது நல்ல வழிமுறை அல்ல. ஆகச் சிறந்த நல்ல நடைமுறை இப்போது இருக்கிற நவீன உலகத்திலே நல்ல நடைமுறை என்னவென்றால், தொழிலாளிகளாக அவர்களை இணைத்துக் கொள்வதை விடுத்து பங்காளிகளாக இணைத்துக் கொள்ள வேண்டும். நீ கடினமாக உழைத்தால் லாபம் அதிகரிக்கும், லாபம் அதிகரித்தால் உனது பங்கும் அதிகரிக்கும் என்ற ஒரு நல்ல நடைமுறையை உருவாக்க முடியுமா இருந்தால் அது நல்ல ஒரு லாபத்தை முதலாளிக்கும் பெற்றுத்தரும், தொழிலாளியும் நம்பிக்கையோடு பணிபுரிவான். களவெடுப்பதற்கு, மோசடி செய்வதற்கு விரும்ப மாட்டான். எனக்கும் உழைக்க பங்கு இருக்கிறது என்ற உணர்வை எடுத்துக்கொள்வது ஆகச்சிறந்த நடைமுறையாக இருக்கும் என்கின்ற விடயத்தை நாங்கள் இந்த வரலாற்று சம்பவத்திலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றியின் போது அதனை பெற்றுக்கொள்வதற்காக போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரே ஒரு ஒட்டகத்தில் தான் மாறி மாறி தானும் பணியாளரும் போய்கொண்டிருக்கிறார். அப்போது பணியாளர் சொல்கிறார், நீங்கள் ஒட்டகத்தில் வாருங்கள் கலீஃபா அவர்களே, நான் நடந்து வருகிறேன்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ஒரு ஒட்டகம் தான் இருக்கிறது இப்போதைக்கு, கொஞ்சம் தூரம் நீங்கள் நடங்கள், நான் ஒட்டகத்தில் வருவேன், பிறகு நீங்கள் ஒட்டகத்தில் வாருங்கள், நான் நடப்பேன் என்று 2 பேரும் ஒப்பந்தம் செய்து கொண்டு போகிறார்கள். போகிற நேரத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நுழைகின்ற நேரத்திலே பணியாளருடைய டேர்ன் வந்து விடுகிறது. அவரைத்தான் அதிலே இருப்பாட்டி அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். வந்த அங்கிருந்த பலஸ்தீன மக்கள் எல்லாம் இவர்தான் கலீஃபா என்று அவருடைய பணியாளரிடத்திலே போய் பேசின போது, நான் கலீஃபா அல்ல, நடந்து வருகின்ற இந்த மனிதர் தான் எங்களுடைய கலீஃபா என்று அந்த பணியாளர் சொன்ன வரலாற்று சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பணியாளர்களுக்கு சம உரிமை வழங்கி, அந்தஸ்து வழங்கி எங்களுடைய மூதாதையர்கள் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்தையிலே தன்னுடைய பணியாளரை அனுப்பி 2 சட்டைகளை வாங்கி வருமாறு சொன்னார். அவர் 4 தீனாருக்கு ஒரு சட்டையும் 1 தீனாருக்கு ஒரு சட்டையும் வாங்கி வந்தார். உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த 4 தீனாருக்கு வாங்கிய பெருமதியான சட்டையை தன்னுடைய பணியாளருக்கு அணிவித்துவிட்டு அந்த எளிமையான ஆடையை தனக்கு எடுத்துக்கொண்டதாக ஒரு வரலாற்று குறிப்பை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி வரலாறு நெடுகிலும் நீண்ட நெடிய சம்பவங்கள் பதிவாகியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழிலாளர் உரிமையை பற்றி பேசுவதற்கு மிக தகுதியான மார்க்கம் இஸ்லாம். தொழிலாளர்களுக்கு இப்படியெல்லாம் சலுகைகள், உரிமைகள் இருக்கிறது என்று விலாவாரியாக இஸ்லாமிய வரலாற்றிலே பல்வேறு சம்பவங்கள் இருக்கின்றன. இப்போது நாங்கள் பார்க்கலாம், இலங்கையிலே பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றன. லேபர் லோ என்று தனியான சட்டங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு தனியான நீதிமன்ற முறைமைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ETF என்கின்ற ஊழியர் சேமலாப நிதி என்கின்ற ஒரு நிதியம் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது உண்மையில் ஊழியர்களுடைய நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் பெரும்பாலான முதலாளிகள் தன்னுடைய ஊழியர்களை நிரந்தர ஊழியர்களாக காட்டுவதில்லை. அவர்களுக்கு இந்த ஊழியர் சேமலாப நிதியை செலுத்துவதில்லை. அரசாங்கத்துக்கு அந்த நிதியை செலுத்துவதனூடாக அந்த தொழிலாளி தன்னுடைய பிற்காலத்திலே ஓய்வு காலங்களிலே ஒரு பெரும் நிதியை மொத்தமாக பெற்றுக்கொண்டு அவர் அதிலிருந்து தன்னுடைய இந்திய காலங்களை சிறப்பாக கழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சட்டத்தை இலங்கை அரசாங்கம் செய்திருக்கிறது. அதனை கட்டாயமாக்கி இருக்கிறது. ஆனாலும் பல முதலாளிமார் இந்த சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை தேடுவார்களே தவிர, தன்னிடம் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு அதனை நான் சரியாக செலுத்தினால் சட்டத்துக்கும் மதிப்பளிக்கிறேன், ஊழியருக்கும் நன்மை செய்கிறேன் என்ற உணர்வு எங்களுக்கு வருவதில்லை. ஒரு நாட்டினுடைய சட்டத்தை மதிப்பது எங்களுக்கு கடமையாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போன்றுதான் 8 மணித்தியாலம்தான் ஒருவருக்கு வேலை நேரம். அதற்கு மேலே ஒருவரை வேலைக்கு அமர்த்துவதாக இருந்தால் அவருக்கு ஓவர் டைம் சம்பளம் வழங்கப்பட வேண்டும், மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. இன்று சில வியாபார நிலையங்களிலே காலையிலே 7-8 மணியிலிருந்து இரவு 9, 10, 11 மணி வரைக்கும் சில தொழிலாளிகள் பணிபுரிகிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு வழங்கப்படுவது ஒரு நாள் ஊதியம்தான். ஆனால் 8 மணி நேரம் என்பதுதான் ஒரு நாள் ஊதியத்துக்கான காலப்பகுதி. அதற்கப்பால் நீங்கள் அவர்களை வேலைக்கு அமர்த்துவதாக இருந்தால் நிச்சயமாக இஸ்லாமிய அடிப்படையிலும் சரி, நாட்டு சட்டத்தின் அடிப்படையிலும் சரி, அவர்களுக்கு அதிகமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். அதே போன்றுதான் இஸ்லாம் சொன்ன இந்த நடைமுறைகளைத்தான் இந்த சட்டமாக கூட ஆக்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ILO நான் ஏற்கனவே சொன்னதை போல உருவாக்கி இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சில சட்டங்களை சொல்லியிருக்கிறது. கட்டாய வேலைக்கு அமர்த்தல், உழைப்பு ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. இதை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அடிமைகளை விடுதலை செய்யுமாறு ஏன் சொன்னது? கட்டாய உழைப்பு, ஒருவரை வற்புறுத்தி வேலை வாங்குவதை இஸ்லாம் விரும்பவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் என்கின்ற சட்டத்தை சொல்லியிருக்கிறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். வியர்வை காய்வதற்கு முன்னால் ஊதியம் வழங்கப்பட வேண்டும், அங்கு எந்த ஒரு வேறுபாடும் பார்க்கப்படக்கூடாது என்பதை அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த சட்டங்களை விட அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான் மிக தெளிவான தொழிலாளர் உரிமைகளை வழங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஒவ்வொரு முதலாளியும் பொருளாதார உரிமைகளில் கவனம் செலுத்த வேண்டும். சம்பளம், அவர்களுடைய EPF, ETF, அவருக்குரிய ஏனைய மேலதிகமான அவருக்கான ஒதுக்கீடுகள் போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். மேலதிகமாக ஆன்மீக உரிமைகளில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த பொஸ்மார் கடை முதலாளிகள் நேரத்துக்கு போய் ஜமாத்தாக தொழுது விட்டு வருவார்கள், அல்லது தொழுகைக்காக அவர்கள் செல்வார்கள். ஆனால் கடையிலே பணிபுரிபவர்களுக்கு அந்த அனுமதியை சிலர் வழங்குவதில்லை. இது அல்லாஹ்விடத்திலும் மறுமொழி சொல்ல வேண்டும். நம்முடைய பணிபுரிபவர்களுடைய தொழுகைகளுக்கு, நோன்புக்கு, அவர்களுடைய அமல் இபாதத்துக்களுக்கு முதலாளி என்ற வகையில் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவது அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு உரிமையாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. 3வது மானசீக உரிமை. அவர்களோடு நாங்கள் எமோஷனலாக அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். சக ஊழியர்களுக்கு முன்னால் அவர்களை திட்டுவது, அவமதிப்பது, மோசமான வார்த்தைகளை கொண்டு அவர்களை நோகடிப்பது, அவர்கள் குறை செய்தால் அதனை பக்குவமாக எடுத்துச் சொல்லும். சில போது எங்களை விட வயது முதிர்ந்த ஊழியர்கள் எங்களிடத்திலே பணியாற்றுவார்கள். அவருடைய வயதுக்குரிய மரியாதை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நீ போன்ற மோசமான வார்த்தைகளை, ஒருமையில் அவர்களை அழைப்பது போன்ற விடயங்களை தவிர்த்து மரியாதையாக அவர்களை அழைக்கின்ற பழக்கங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். காத்தாங்குடி போன்ற ஒரு வர்த்தக சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிரதேசத்திலே பல சந்தர்ப்பங்களில் தொழிலாளர் உரிமைகள் மீறப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னதை போல இபாதத்துக்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுவது, அதே போன்று அவர்களுடைய அதிக ஊதியம்
அதிக பணியை அவர்களுக்கு சுமத்திவிட்டு குறைவான ஊதியங்களை வழங்குவது, சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துவது தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்திலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் யோசிப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, நேர முகாமைத்துவத்தை பேணி அவர்களுக்கான உரிமைகளை நாங்கள் வழங்க வேண்டும். நியாயமான ஊதியங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். லாபத்திலே போனஸ்களை அல்லது பங்குகளை அவர்களுக்கு வழங்கி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவருடைய குடும்ப விவகாரங்கள், நோய் நொடிகள் வருகின்ற போது சம்பளத்துடன் விடுமுறை வழங்கி அவர்களை நாங்கள் கௌரவித்து செய்வது ஒரு பெரிய சதக்காவாக அமையும். சில பெரிய முதலாளிமார் இருப்பார்கள், லட்சக்கணக்கிலே சதக்கா ஜகாத்தெல்லாம் கொடுப்பார்கள். ஆனால் தன்னுடைய பணியாளருக்கு ஒரு நாள் நோய் என்றால் அவனுடைய சம்பளத்தை வெட்டி விடுவார். எனவே ஆகப்பெரிய சதக்கா எது? தன்னிடத்தில் பணிபுரிகின்றவனுக்கு அன்றைய சம்பளத்தை கொடுத்து இன்றைக்கு நோய் நீ லீவ் எடுத்துக்கொள், உனக்கு சம்பளம் கிடைக்கும் என்று சொன்னால் அவனுடைய மனது எவ்வளவு ஆறுதல் அடையும். அவனுடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனை இருக்கும், அவனுக்கு 2 நாள் லீவை கொடுத்து உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள், நீ 2 நாள் வராவிட்டால் ஒன்றும் குறைந்து விடாது, உன்னுடைய சம்பளத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி பாருங்கள். அது எவ்வளவு பெரிய நிம்மதி அவனுக்கு கொடுக்கும். அவன் அதற்கு பிறகு உங்களுக்கு உழைக்கின்ற வீதம் அதிகரிக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்கள், இவ்வாறான நடைமுறைகளை நாங்கள் பேணுவதன் ஊடாகத்தான் நல்ல முதலாளிகளாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல அத்தாஜிர் அஸ்ஸதூக் அல் அமீன் மா நபியீன் வ சித்திகீன் வ ஷுஹதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நியாயமான நேர்மையான வியாபாரிகள், முதலாளிகள் நாளை மறுமையிலே நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, ஷஹீதுகளோடு இருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட நல்ல வியாபாரிகளாக மாறுவதற்கும் தொழிலாளர்களுடைய உரிமைகளை சரியாக கொடுப்பதற்கும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்துக்கு நல்ல விடிவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்த்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். ஃபயா இபாதல்லாஹ் உஸீக்கும் வ இய்யாய வ பித்தக்வல்லாஹி இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஃபயா இபாதல்லாஹ் ஃபகத் கால அல்லாஹு தஆலா வ வஸ்தகுல் காயிலின் வ இதா கரஅத்தல் குர்ஆன வஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வ கால ஐதான் ஃபைதா குரியல் குர்ஆன் வஸ்தமிஉ லஹு وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم وملك عظيم ورب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي حمدا كثيرا كما وجب وأمر. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم سيد الخلق أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله في السر والعلن فإن التقوى تنجيكم من عذاب أليم. وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق رضي الله عنه وعمر الفاروق رضي الله عنه وعثمان ذي النورين رضي الله عنه وعلي اسد الله رضي الله عنه وعن الستة الباقين من العشرة المبشرين بالجنة وعن باقي الصحابة أجمعين وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.